என் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன். அடடை ஒரு மனுஷனை போட்டு இப்படிலாம் அடிக்கலாமாடா, அட பாவீங்களா. ஸோ ரீசெண்டாக வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு எபிசோட் பண்ணியிருந்தார், நிக்கல் குந்தல் அப்படின்னு. அந்த எபிசோடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், இந்த மாதிரி நிக்கல் குந்தல் என்ன கேம் அப்படின்னு. ஸோ ஏஞ்சிக்கும் போது நிக்கல்னு சொல்கிறதோ, உட்காரும் போது குந்தல்னு சொல்கிறதோ, அது மாதிரி அவர் அந்த கேம் வந்து அவங்க ஃப்ரெண்டும் கூட ஆடிந்தார். ஸோ அந்த என்ன இஷ்யூ வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னேஷன் ஒருத்தவர்னு அவங்க ஃப்ரெண்டை காலில் போட்டு மதிக்கிட்டா இருக்கட்டும், ஸ்லிப்பர் காலில் ஒதுக்கிட்டா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சித்து பண்ணுறது தப்புலா, இந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கண்டென்ட் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வைரல் ஆகிடுச்சு. அந்த ஸோ இப்போ வந்து கம்பல்சரி ஒரு சாரி கேட்கணும் அப்படின்னு இப்போது எல்லாம் பேசிங்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிருந்தார், அங்கே ப்ரெக்டிஷும் வந்தார். ப்ரெக்டிஷ் வந்தபோது நார்மலாக வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து சித்து தலைமையில் எப்படி அடிச்சுக்குவார். இப்போ எல்லாம் என்ன பேச ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ப்ரெக்டிஷ் வந்து எப்படியோ பள்ளி வாங்கிடடா அப்படின்னு. பாவம் அந்த மனுஷன் எப்படி எல்லாரையும் வந்து கை காட்டினா கையை கீழே நின்று கையை யாருக்கு முன்னாடி கை கட்டுவாங்கன்னா, இப்போ அந்த மனுஷவே வந்து கை கட்டும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ப்ரெக்டிஷோட மைண்ட் வாய்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்ன அடிக்கிற தூக்கு போட்டு ஸ்லிப்பர் காலில் மடிக்கிற வாங்கல அடை நீ அப்படின்னு ப்ரெக்டிஷோட மைண்ட் வாய்ஸு. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து சித்வானை வந்து இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் வீடியோ பண்ண மாட்டாருன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி காலில் ஸ்லிப்பர் காலில் போட்டு மெருக்கிட்டா இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும். பாவம் மனுஷன் இவ்வளோ ஒழிஞ்சு போவார்னு நிஜமாக நான் எதிரோ பார்க்கல நான்.